இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் அக்காவுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அப்படியா? சந்தோஷம் சந்தோஷம். அண்ணே, கல்யாண ஏற்பாடுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதான் சீட்டை முடிச்சு இது வரைக்கும் சேர்த்து இருக்க அமௌண்ட்டை ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணே. நான் அதை கேட்க தான் வந்தேன். மா 12 மாசம் சீட்டுமா, இன்னும் ஒரு வருஷம் கூட முழுசா முடியலையே. அதுக்கே இன்னும் 2 மாசம் இருக்கேமா. எப்படிமா முடிச்சு கொடுக்கறது? அண்ணே, கல்யாணம் இருக்கிறதுனால தானே வந்து கேக்குறோம். பாவம் அண்ணே, ஒரே ஆளா ரொம்ப கஷ்டப்படுறா. கொஞ்சம் மனசு வைங்கண்ணே. மா, வரவங்க எல்லாருமே ஒரே காரணத்தை சொன்னா நான் என்னமா பண்ண முடியும்? சரி, அந்த கார்டை கொடுமா. என்னங்கண்ணே? மா, ஒரு மாசத்துல ஒரு ஆளுக்கு தான் கொடுக்க முடியும். இந்த மாசம் கொடுத்தாச்சுமா. இனி அடுத்த மாசம் கலெக்ஷன் பண்ணாதான் காசு. அண்ணே, அப்படி சொல்லாதீங்கண்ணே. நான் இது வரைக்கும் 1 ரூபாய் கட்டியிருக்கேன். ஒரு 50,000 ரூபாய் கொடுங்கண்ணே. ஐயே, பெரிய தலைவலியா இருக்குதேமா. மா, 50,000 ரூபாய் தர முடியாதுமா. அவசரம்னு சொல்ற. 40,000 வேணா வாங்கிக்க. அண்ணே, என்ன பேசிட்டு இருக்கீங்க? 1 ரூபாய் கட்டிருக்கா. இன்னும் 2 மாசத்துல சீட்டே முடிய போகுது. அவசரம்னு வந்து கேக்குறோம்ல. ஒரு 5,000 10,000 தள்ளு போனா பரவாயில்ல. நீங்க என்ன ஒரேடியா 60,000 தள்ளுங்கறீங்க? மா, சும்மா என்கிட்ட எகராதம்மா. போன மாசம் வரைக்கும் சீட்டு கட்டியிருக்கீங்க. 90,000 ரூபாய் தான் ஆயிருக்கு. இன்னும் ஒரு மாசம் கட்டினாதான் 1 லட்சம் ரூபாய் ஆகும். என்னன்னா அதுக்குள்ள வந்து பணத்தை கேட்டா எப்படிமா கொடுக்கறது? இந்த மாசத்துல இருந்து மாசம் 10,000 ரூபாய் நான் கட்டணுமா? இந்த பொண்ணு மாதிரியே நிறைய பேர் பணம் கட்டி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும்ல. அதுக்கு 30,000 ரூபாய் வருது. நீ வந்து கொடுப்பியா? அதெல்லாம் கணக்கு போட்டு கட்டாதான் சொல்றோம். சரிண்ணே, அப்படி பார்த்தா கூட 90ல 30 ரூபாய் போனா 60 ரூபாய் கொடுக்கணும்ல. அதுலயும் நீங்க 20 ரூபாய் தள்ளுங்கறீங்க. ஏமா, தள்ளுச்சின்னா அப்படிதாம்மா இருக்கும். இஷ்டம்னா வாங்கிட்டு போங்க, இல்லன்னா இந்த 3 மாசத்தை கட்டிட்டு சீட்டை முடிச்சுட்டு மொத்தமா வாங்கிட்டு போங்க. என்னண்ணே, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? மா, இந்த பொண்ணு வேற மாதிரி பேசிட்டு இருக்கு. நல்லா இல்ல சொல்லிட்டேன். நீ என்ன கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்க? அண்ணே, இருங்கண்ணே, நான் பேசிக்கிறேன். ம். செல்வி, கொஞ்சம் அமைதியா இந்து, இருடி. நீ சும்மா இருடி. ப்ளீஸ். சும்மா. அண்ணே, அவ என் மேல இருக்கிற அக்கறையில அப்படி பேசிட்டானே. நீங்க 40,000 ரூபாவே கொடுங்கண்ணே. ஏய், நீ என்ன? இரு செல்வி, ப்ளீஸ் ப்ளீஸ் கொடுங்கண்ணே. மா, இப்பவே கையை நீட்டிட்டு இருக்க? ஏன்டெல்லாம் பணம் இல்லம்மா. ஐயோ அண்ணே. கலெக்ஷன் பண்ணி தரேனா? அண்ணே, நாளைக்கு தானே ரிசப்ஷனு. நான் அதனாலதான் உங்ககிட்ட வந்து கேக்குறேன். புரியுதுமா. நான் எல்லாத்திட்டையும் கலெக்ஷன் பண்ணணும்ல. கலெக்ஷன் பண்ணிட்டு நான் கால் பண்றேன். வந்து வாங்கிட்டு போங்க. இந்தாங்கம்மா. நான் நாளைக்கு காலையில வந்து பணத்தை வாங்கிக்கிறேன். சரிம்மா சரிம்மா, வாங்க. பாரதி, நான் இப்ப பண்ண போறதும் உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல மண்டபத்துக்கு பணம் கொடுக்கணும். எனக்கு இதை விட்ட வர என்ன பண்றதுன்னு தெரியல. பாரதி, நீயுமா? நீ இல்லாம நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. வண்டியை காணா. அப்ப ஆளுங்க போயிருப்பான். என்ன சிஸ்டர், இந்த பக்கம் வண்டியில ஏதாவது பிரச்சனையா? வண்டியை வைக்கணும். வண்டியை விற்கணுமா? நீங்க வாங்கிக்கிறீங்களா? உங்க வண்டியவா?
ஆமா. இந்த வண்டியவா? ம், நிஜமாவே விக்கிறீங்களா? ஆமா. எதுக்கு விக்கிறீங்க? எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. அதான் வண்டிய விக்கிறேன். நீங்க வாங்கிக்கிறீங்களா? இந்த வண்டியவா? ஆமா. நிஜமாவா? ஆமா, எடுத்துக்கிறீங்களா? வண்டி வாங்குறதுதான். வாங்கல, வாங்க விட மாட்டான். இது எவ்வளவு போகும்னு சொல்லுங்க. ஒரு வாட்டி வண்டியை ஓட்டி பார்த்தா தான் சிஸ்டர் சொல்ல முடியும் வண்டி என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு. மச்சான், இது ஒரு வண்டியே கிடையாது, இத ஓட்டி வர பாக்குறியா? டேய் ரிஸ்க் எடுக்கிற மச்சான். சும்மா இருடா. சிஸ்டர் கொஞ்சம் தள்ளுறீங்களா? போ போ, இங்க வாங்க. எங்கேயாவது விழுந்து கிடப்ப, அப்புறம் நான் தான் வந்து தூக்கணும். என்ன சிஸ்டர் ஸ்டார்டிங் ட்ரபிளா? இருங்க. என்ன நீங்க தொட்டது ஸ்டார்ட் ஆயிடுச்சு? ஆஹா, அதெல்லாம் இல்ல. என்ன வண்டியோ. இருங்க, ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன். இந்தாங்க, இதை பிடிங்க. போயிட்டு மச்சான், வந்துடுறேன். போயிட்டு வந்துருவியா? வந்துடுறேன்டா. போ போ. ஏய், இதுக்கு தான் ஓவரா ஆடக்கூடாதுன்னு சொல்றது. என்ன ஆட்டம் போட்ட? ஒரு டப்பா வண்டியை வச்சுக்கிட்டு என்னமா சீன் போட்ட? இதுல தான் நான் பைக் டாக்ஸி ஓட்ட போறேன், டெலிவரி பண்ண போறேன், உழைச்சு சாப்பிட போறேன்னு சீன் போட்ட. இப்ப என்ன பண்ண போற? வண்டி இங்க தானே நிக்கும், அது அக்கு வர ஆணி வர பிரிச்சு எரியிறேன் பாரு. சிஸ்டர் ஸ்பானர் கொடுங்க. பார்த்தாச்சு, நல்ல கண்டிஷன்ல இருக்கு. ஒரு 33,000 கிடைக்கும் சிஸ்டர். அவ்வளவுதான் கிடைக்குமா? ஏய், இந்த வண்டிக்கு இதுவே அதிகம்டா. நல்லா ஓட்டி பாத்தியா? அப்புறம் பெரிய விலைலாம் ஒண்ணும் இல்லடா, சின்ன சின்ன விலை தான் இருக்கு. கொஞ்சம் அதிகமா கிடைக்குமா? இதை பாருங்க சிஸ்டர், உங்களுக்கு நல்ல ரேட்டு தான் சொல்லியிருக்கேன். எங்க போனாலும் இந்த ரேட்டு தரவே மாட்டாங்க. சரி ஓகே, உங்களுக்காக ஒரு 500 சேர்த்து போட்டு 33,500 தரேன். அதுக்கு மேலே கட்டக்கூடாது சிஸ்டர். உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, பணத்தை வாங்கிங்க. ஓகேவா? ம், அப்போ ஓகே, நான் போய் எடுத்துட்டு வரேன். எதுக்கு இந்த டப்பா வண்டிய காசு கொடுத்து வாங்குறான்னு தெரியல. என்னமோ பண்றான். சிஸ்டர் இந்தாங்க, 33,500 இருக்கு. என்னைக்குங்க? பரவாயில்ல.